அப்போ டப்பிங்னா கஷ்டமா இருக்கும். இப்போ என்ன எல்லாம் டிஜிட்டல் இது தானே பண்ணோம். இப்போ ஈஸி. அப்போ எல்லாம் டப்பிங்கு டைலாக் பை ஹேட் பண்ணி அதை பார்த்துட்டு சிங்க் பார்த்து எல்லாமே சொல்லணும். இப்போ அந்த கஷ்டமே இல்லை. சும்மா உட்காந்துட்டு ஜாலியாக கொஞ்சம் ஒவ்வொரு பிட்டா பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு படம் ஃபுல்லா ஒரு நாள் ஒரு ஹாஃப் டேல சொல்லிட்டு போயிருக்கே இருக்கலாம். அப்போ எல்லாம் அந்த மாதிரி கிடையாது. ஒரு 2 நாள் 3 நாள் ஆயிட்டா இருக்கும். ஒவ்வொரு சின்ன பிட்டா பேசுறதுக்கு லூப் சிஸ்டம். அப்போ இந்த இது சின்ன பிட்டு போட்டுட்டு அது நல்லா இல்லை மறுபடியும் போட்டு அந்த மாதிரி இல்லை. இப்போ எல்லாம் நமக்கு ஆன்லைனில் இது வர்றதுனால ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இப்போ சும்மா ஜாலியாக இப்போ இன்னைக்கு கூட நான் டப்பிங்கு பேச சொன்னால் நான் நின்றுட்டு தான் நான் உட்காந்து பேச மாட்டேன். எதனால மேடம்? மரியாதைக்காக அது பழக்கம். அப்படி அந்த முதல்ல இருந்தே பழக்கம். அப்படி ஹீரோஸு கூட அப்போ எல்லாம் நின்றுட்டு தானே சொல்லுவாங்க. அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் வருவேன். உட்காந்து பேச மாட்டேன் நான் டப்பிங்கு. ஃபர்ஸ்ட் சேலரி என்ன ஞாபகம் இருக்கா மேடம்? ஃபஸ்ட்டுன்னா அது சொல்லிக்கிறதுக்கே நம்மளுக்கு எனக்கு ஒன்றும் வெக்கமாக கிடையாது. அப்போ அதே ஜாஸ்தி. அந்த காலத்தில் அதே ஜாஸ்தி. ஏவிஎம் படத்துக்கு எல்லா கன்னடா தெலுங்கு ரெண்டும் பண்ணும் 750 நாட்டம். அது மாதிரி நான் தெலுங்கு பாரதிராஜா சார் படம் பண்ணும்போது ராதா அவங்கெல்லாம் பண்ணாங்க. ராதா நம்ம இவரும் இதெல்லாம் பண்ணாங்க தெலுங்கு. அது சேம் ரீமேக்கு தெலுங்குல சீதா கோக்கச்சிலுக்கான்னு அலைகள் ஓய்தில்லை அது தெலுங்குல அது பண்ணும்போது அந்த ப்ரொடியூசர் நல்ல படங்கள் எடுத்தாச்சு. அவர் 2500 ஃபுல் படத்துக்கு நாங்கள் நாகர்கோயில் எல்லாம் போய் பண்ணோம். பாரதிராஜா சார் டைரக்டர். 2500 நினைக்கவே முடியாது இப்போ அதெல்லாம். ஆனால் அப்போ அதே பெருசா இருக்கு. அந்த காலத்துல அதே ரொம்ப பெருசு. ஆமா 750 பெருசு தான். ஆமா அப்போ அதை வச்சுதான் நாங்க கொடுத்துடும் இருந்தோம். நானும் எங்கள் வீட்டுக்கார. அப்போ பசங்கள்லாம் கிடையாது. நாங்கள் 2 பேர் தான். அங்கே நம்ம மூர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு அதை வச்சு தான் நாங்கள் ஒரு சின்ன வீடு எடுத்துக்கிட்டு ஒரு ரூமு சின்ன வீடு கூட இல்லை ஒரு ரூம் எடுத்துக்கிட்டு நாங்கள் 2 பேர் ஃபேமிலி மெயின்டைன். 750 தான் லைஃப் ஸ்டார்ட் ஆகிடும். ஆமாம். யார் பெரிய ஆட்கள் உங்களை பாராட்டினாங்க? நோட் பண்ணி நீங்கள் நடித்ததை பார்த்து நோட் பண்ணி சொல்லியிருப்பாங்களா? ஃபோன் பண்ணியோ இல்லை நேரில் வந்தோ அந்த மாதிரி கிடைச்ச உங்களுக்கு பிக்கெஸ்ட் அப்ரிசியேஷன் தான் என்ன சொல்லுவீங்க? இல்லை சலங்கை ஒலி 100 days ஃபங்க்ஷனில் ஈவினிங் ஃபங்க்ஷனும் மார்னிங்கு படம் பார்க்கும்போது ராஜ் கபூர் அவர் சொன்னாரா கமல் சார்கிட்ட வெர் இஸ் யுவர் மதர் அப்படின்னு. நான் இல்லை. அப்புறம் சாயந்தரம் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது விஸ்வநாத் சார் சொன்னார் நீங்கள் கேட்டிங்களே மதர் இவங்க தான் அப்படின்னு அவருக்கு அறிமுகப்படுத்தினார். சலங்கை ஒலி ஃபங்க்ஷனில். அது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தானே. அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு யாரும் உங்கள் மதர் யாருன்னு அந்த மாதிரி இவங்க தான் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல பிளாக் பஸ்டர், சில்வர் ஜூப்ளி அந்த மாதிரி கொண்டாடிய வசூல் சாதனை புரிஞ்ச நிறைய படங்கள் பார்க்குறோம். இப்போ ஒரு வாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு படம் முன்னாலே பிளாக் பஸ்டர்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் 150 நாட்கள் 200 நாட்கள்லாம் தெரியாத படங்கள் நடிச்சிருக்கீங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவினா என்ன சொல்லுவீங்க? ஒன்றுன்னு இல்லை, ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஒரு மூவி. அது எந்த லாங்குவேஜ் வேணால் இருக்கலாம். சலங்கை ஒலி ரொம்ப நல்லா இன்னைக்கு கூட பார்த்தவங்க ரொம்ப பாராட்டுவாங்க. சலங்கை ஒலி பாரதிராஜா சார் தெலுங்கு படம் சீதா கோக்கச்சிலுக்கா அது மாதிரி எல்லாம் நிறைய படம் நிறைய டைரக்டர்ஸ் பெரிய டைரக்டர்ஸு பாலு மகேந்திர சார்கிட்ட பண்ணேன். நான் எல்லார்கிட்ட நான் ஒர்க் பண்ணும்போது அவங்கவுங்க ரொம்ப ஒரு அன்பாக ஒரு அம்மா மாதிரி பேசிட்டு பழகுவாங்க. தவிர அந்த மாதிரி துருதுருப்புன்னு யாருமே இல்லை. இவனும் சின்ன இருக்கிறவங்க கார்த்திக் மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருப்பான் அந்த படத்தில்.